சீக்கிரம் குச்சி தொலைங்கடா, உயிர் எடுக்காதீங்கடா. I think the girls with their nails done now. So guys, welcome back to Part and Travelers Tamil. Varun. So இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கு போட்டிங் போக போகிறோம். ஸோ நம்ம இருக்க லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலூர். இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 32 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா காசிமேடு, சென்னை ஹார்பர் பக்கத்தில் இருக்குது. ஸோ அங்கே தான் போகிறோம். ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் இருக்கும். நம்ம ஆமாடா ரோடு ரீச் ஆகிடுச்சு. அப்படி வர வேண்டியதானே, பைத்தியக்கார கபோலி எப்போ பார்த்தாலும் இதே வேலை. நல்லா ஆட்டின்னு வந்துட்டானுங்க ஆப்போசிட் ரூட்டில் புறம்போக்கு நாயங்க. இவனுங்களை வந்து என்ன பண்ணுறதுனே தெரில கைஸ். அவனுங்களுக்கு ரோடு அந்த வே இருக்கும் போது எதுக்கு ஆப்போசிட் வேலை வரணும்? இவங்களாம் பிடிச்சி ஜெயிலில் போடணும் கைஸ். வி ஆர் நவ் இன் பட்டாபிராம். இங்கேருந்து ஒரு 30 கிலோமீட்டர்ஸ் ட்ரைவ் இருக்கும். புருஷோத்தம் நம்ம கூட வரேன்னு இருக்காரு. ஆக்சுவலாக வந்து பிளான் பண்ணது புருஷோத்தான். அபர்வம் பல்லவரத்துலேருந்து கிளம்பிடுனாரு. நம்ம போகிறதுக்கும் அவர் வரதுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ கைஸ் வாங்க போகலாம். அப்படி தாண்டி போயிட்டுருக்கோம் கைஸ். திருமலை வாயில் தாண்டி போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அம்பத்தூர் ராக்கி தேட்டர் ஜங்ஷன் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். ரைட் எடுத்து போனீங்கன்னா வந்து பாடி அந்த ரூட்டில் போவோம். இப்போ நம்ம வந்துட்டு ரெடில்ஸ் ரூட்டில் போக போகிறோம் கைஸ். ஸோ கைஸ் இப்போ நம்ம கள்ளிக்குப்பம் கிட்டே இருக்கோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ரைட் எடுக்கணும். ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா புழல் போயிடுவோம். புழல் போயிட்டு கொஞ்சம் சுற்று ரூட்டாக இருக்கும். அதனால் வந்து நம்ம ரைட் எடுக்கிறோம். இங்கே சர்வீஸ் ரோட்டில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகிடுவோம். இது கரெக்டாக எந்த இடம் பார்த்தீங்கன்னா சூரப்பட்டு டோல் பிளாஸா கிட்ட வந்து ஜாயிண்ட் ஆகும். இது இந்த பிரிட்ஜ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு மதுரவாயில் டு அம்பத்தூர் டு ரெடில்ஸ் இங்கே முடியுது. ரெடில்ஸ்ன்றது புழலில் முடியும். இப்போ அங்கே தான் போகிறோம். இப்போ நம்ம போக ரூட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வந்து ரெட்டேரி போய் ஜாயிண்ட் ஆகிடும். இந்த ரோடு ஜாயிண்ட் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து ரைட் எடுத்து மாதாவரத்துலேருந்து மூலக்கடையிலேருந்து கொடுங்கையூர், தண்டையார்பேட்டை, காசிமேடு இந்த ரூட்டில் தான் கைஸ் போக போகிறோம். வாங்க போகலாம். ஸோ கைஸ் மாதவரம் ரீச் ஆகிட்டோம். லெஃப்ட் சைடில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து மாதவரம் பஸ் ஸ்டாண்டு. அதான் வந்து ஆந்திராவுக்கு போகிற பஸ் எல்லாமே சென்னையிலேருந்து இங்கேருந்து தான் போகும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மூலக்கடை வரோம். மூலக்கடையில் வந்து லெஃப்ட் எடுத்து கொடுங்கையூர் ரூட்டில் போகணும். கொடுங்கையூர் ரூட்டில் போய்ட்டு தண்டையார்பேட்டை ஜாயிண்ட் ஆகணும். அங்கேருந்து காசிமேடு கிட்ட தான் கைஸ். ஸோ வாங்க போகலாம் கைஸ். கொடுங்கையூர் ரீச் ஆகிட்டோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் பார்க்குறீங்களே இந்த காம்பவுண்ட், இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டம்ப்யார்ட், கொடுங்கையூர் டம்ப்யார்ட். இதோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே 3rd லார்ஜஸ்ட் டம்ப்யார்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொடுங்கையூர் தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மும்பையில் இருக்குது. செகண்ட் வந்து காசிப்பூர்ன்ற ஒரு டெல்லியில் இருக்குது. புருஷத்துக்கு தான் கால் பண்ணார். ஆல்ரெடி அவங்க ரீச் ஆகிட்டாங்கன்னா நம்ம தண்டையார்பேட்டை ரீச் ஆகிட்டோம். இங்கேருந்து ஒரு 5 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க போகலாம். காசிமேடு ரீச் ஆகிட்டாங்க கைஸ். இங்கே பார்த்தீங்கன்னா N4 இருக்கும். N4ன்னு சொல்லுவாங்க இந்த இடம். இங்கே வந்து இதுக்குள்ளே தான் வந்து ஃபிஷ்ஷிங் ஹார்பர் இருக்குது. அங்கே தான் போகிறேன். இப்போ புருஷத்தங்க வெயிட் பண்ணிட்டுருக்கான். நீ கால் பண்ணுறீல்ல, அவன் எனக்கு கால் பண்ணி தாலியாக இருக்கிறானுங்களா. ஸோ கைஸ் N4க்குள்ளே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா வந்து ஃபைபர் போட் நிற்கிற இடம் இருக்கும். அந்த சைடு போனீங்கன்னா லான்ச் நிற்கிற இடம் இருக்கும். நம்ம வந்து பெரிய லான்ச் போட்டிலலாம் போகல, சின்ன ஃபைபர் போட்டில் தான் போகிறோம் கைஸ். புருஷத்தோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. பார்ப்போம் அங்கே இருக்காங்க. காசிமேடு ஃபிஷிங் ஹார்பர் வந்திருக்கோம். ஹார்பர் அங்கே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபைபர் போட் போகிற இடம். புருஷத்தை மீட் பண்ணியாச்சு.
பார்த்தீங்கன்னா இங்கே தான் இந்த போட்டில் தான் போக போகிறோம். காமிடா வாங்க பார்ப்போம். மச்சான் எத்தோனா மச்சான் பேசுவேன். நான் தான் உங்கள் மீன் வேணுங்க. ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போவோம் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக என் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கேன். வணக்கம், உங்கள் மீனவன். ஆனால் மீன் பிடிக்க போகிறதில்ல, மீன்லாம் பிடிக்க போகிற, சும்மா ரைட் பண்ணி போயிட்டு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு போய் போகிறோம். சென்னையிலே இருக்கு. இது வரைக்கும் இந்த மாதிரி போனதில்லை. மார்னிங் சீக்கிரமாக போகிற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு. ஆனால் வந்து உங்கள் மீனவன் மாதிரி உங்கள் அருண் வந்து காலைல கிளம்பி கடுப்பேற்றிட்டான். எத்தனை மணிக்கு எழுந்த, எத்தனை மணிக்கு கிளம்புனேன்? நானே தான் எழுப்பி விட்டேன். 5 மணிக்கு தான் எழுப்பி விட்டேன். வர வழியில் பெட்ரோல் பங்க் இல்லை. ஆனால் திருப்பி காப்பீட்டு சுற்றி இவனுக்காக 1/2 மணி நேரம் ரைட் போட்டு நான் இவனுக்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். N4 பீச்சு உங்களுக்குலாம் தெரியும்னு நினைக்கிறேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு இங்கே எப்போவுமே கூட்டமாக தான் இருக்கும். ஏன்னா வந்து மெயின் ரோட்லேருந்து பீச் கடலில் ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட ரோடு போட்டிருப்பாங்க. எல்லோரும் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா போட் இருக்குல்ல, அதில் மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அங்கே ஏதோ மாப்பு இருக்குன்னு சொன்னார் இவர். நம்ம போட் ஓடிட்டு இருக்கவர் மாப்பு இருக்கிறதுனால தான் வந்துட்டு இந்த பறவைகள்லாம் பறந்துட்டு இருக்க பாருங்க. நிறைய மீன் பிடிக்கிறதுக்காக தான் பறந்துட்டு இருக்கு கைஸ். அதுமாரி ஃபுல்லாக செம்ம பொல்யூட்டாக இருக்குது கைஸ். ஃபுல்லாக பாட்டில்ஸ், அப்புறம் டீசல். பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. கரையோரத்தில் தான் நம்ம பொல்யூஷன் பார்த்துருக்கோம். ஆனால் வந்து இங்கே கடலுக்குள்ளே எவ்வளோ பொல்யூஷன் இருக்குன்னு இப்போ தான் பார்க்குறோம். ப்ளூ கலரில் இருந்து இப்போ இங்கே க்ரீனிஷாக இருக்குது. கடல் கலரே மாறிடுச்சு. அங்கே வந்து இங்கே வரத்துக்குள்ளே ஹார்பர்லாம் தாண்டி போயிட்டுருக்கோம். வா எப்படா கைட்டு குளிக்கலான்னு உட்காந்துருக்கேன். இங்கே ஒருத்தருக்கு ஒருத்தர் குளிக்க போகிறான். குளிக்கும் போது எடுக்கிறேன். யூஸ் பண்ணிக்கோங்க வீடியோ. சும்மா டைவிங் முடியல அண்ணன் கிடைச்சா போகுது. கதிர் குளிக்க போறீங்களா? அப்பெல்லாம் கேட்காத. சட்டையை கட்டலடா. வர மாதிரி இருக்காங்க. பாத்துற ஓகே போடா போடா. என்ன இது? டைவடிங் சொன்னா அப்படியே தொப்ப மாதிரி போயிட்டேன். இதுக்காக டைவடிங் சொல்லிருந்தா எவ்வளோ நான் நினைச்சிட்டு இருந்தேன். பேசுற பேச்சுக்கு என்னன்னா கொதிப்பா நினைச்சியா? சொன்ன சொல் தவற மாட்டான் இந்த கோட்டை சாமி. தலைகீழாத்தான் குதிக்க போகிறேன். அனுபவம் எப்படா இது? வாடா வாடா. உப்பு கறிக்குதுடாப்பா. சொன்னல அப்படியே ஒரு மாதிரி குதிலாவா. நீ முதல்ல குதிச்சு சாவயா, அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா. குதிரா புலட்டு பாதி.
கைஸ் 2 பேருக்குமே நீச்சல் தெரியுன்ற ஒரே காரணத்தினால தான் நாங்கள் அலோவ் பண்ண குதிக்கிறதுக்கு. நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நீச்சல் தெரியாதவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணவே கூடாது. திருப்பி சொல்கிறேன், ட்ரை பண்ணாதீங்க கைஸ். நம்ம உயிரோட முக்கியமானது வேறு எதுவுமே இல்லை, ஃபஸ்ட்டு உயிர் தான் முக்கியம். உப்பு இல்லை பிஞ்சிடும் வெளியே போய்ட்டு ஒரு பிஸ்லரி வாங்கி தலையை கழுவணும். இல்லை இப்போ வஞ்சிரம் மீன் பாயிருக்கு பார்க்கலாம். அப்படியே தண்ணி கூடிய போயிட்டு இருக்குது. அவங்க கூடிய இவங்களும் போயின்னு இருப்பாங்க சாப்பிட்டுன்னு. இந்த நெத்திலி இந்த மத்திய அதெல்லாம் கரையில் இருக்கும்ல, இங்கே இருக்கும். இங்கேயே இருக்கும், ஜாஸ்தியாக இருக்கும். இங்கே தான் ஜாஸ்தியாக இருக்கும். தூண்டி எடுத்துன்னு வந்தாக்கா தூண்டி போட்டாவே தெரியும். அது எப்போ பிடிப்பீங்க? காலையில் நைட்டில் போகும். அப்போ நைட்டில் கண்ணே தெரியாது. இப்போ சூரியன் டார்ச் லைட் வச்சுருக்கோம். அப்புறம் பேட்டரி இருக்குதுல்ல, லைட் ஒன்று போட்டிங்கன்னா வேலை செய்யும். கஷ்டம் இல்லை? இல்லை எல்லா வேலையும் கஷ்டம்தான். இப்போ இந்த மாதம் வரைக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்காது, அந்த அளவுக்கு தெரியாது. அடுத்த மாதம்லாம் நீங்கள் போட்லேயே நிற்கவே முடியும். ஸ்ட்ரைக் வரல, அவ்வளோ காற்று இருக்கும், அவ்வளோ தண்ணி அலை பயங்கரமாக கூட சேர்ந்தானே ஒரு காகிதம் பொறுக்கி ஆகிட்டு திரும்பி காகிதம் பொறுக்கி அப்போ ஒரு நாளைக்கு 2000 இந்த போட்டில் 3 நாளாக வந்துருந்தா போல. அப்புறம் நான் போகல 2500 அப்போ மீன் போட்டு. ஆமாம், அதோட நிறைய வந்துடும். ஒரே ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும்மா. போட்ட ட்ரெஸ்ஸே தான் 3 நாளாக போட்டுன்னு வர சொல்கிறேன். நம்ம ஒரே ஒரே சீன். ஒரு சில 3 நாள் 4 மாசமா எடுத்துருந்தாங்க ஷூட்டிங். ஒரே ஷாட்டா? ஒரே ஷாட்டு 4 நாளாக எடுத்துருந்தாங்க. ஒரு வாரமா. அப்புறம் நான் போட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு வேறு போட்டு எடுத்துன்னு வந்தாங்க. இதே போட்டு தான் மீன் அப்போ 10,000 20,000 மீன் போச்சு. 2500 போவாங்களா? அனுசாரி 6000 மொத்தமே இதெல்லாம் எடுத்துறாரு. இல்லை அதெல்லாம் தெரியும், கட் பண்ணுறோம். தனுஷ் வராரு போட்டில், நாங்கள் எல்லாம் ரெடியாக இருக்கிறோம். தனுஷ் வராரு, வழி விடுங்க. 2 பாடி கார்டு வராங்க. ஒரு சாக்ஸு, நம்ம சின்ன பையன் நடந்து வர மாட்டான், இந்த மாதிரி தான் வரா போல. பாடி கார்டை பார்த்தா 2 பேரும் இந்த பிச்சோட இவ்வளோ நேரம் அண்ணன் பேசுறதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன படத்துக்கு வந்து இந்த போட்டை வந்து ஷூட்டிங்காக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது வேறு எந்த படமும் இல்லை, வெற்றிமாறன் டைரக்ட் பண்ணி தனுஷ் நடித்த வட சென்னை. கைஸ், இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன் பேக். கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் ரைடு நாங்கள் பண்ணியிருப்போம். செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. வாட்ஸ் ரா எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது கைஸ். நீங்கள் வந்து ஒரு பேசஞ்சர் போட்டில் போயிருந்தீங்கன்னா வேறு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்திருக்கு. இது வந்து ஃபிஷிங் போட்டுன்றதுனால எக்ஸ்பீரியன்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி போகணும்னு ஆசைப்படுறீங்களா கைஸ்? கவலையப்படாதீங்க. அண்ணனோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ணனை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் ரைடு ஷெடியூல் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் ஏர்லி மார்னிங் ரைட் ஷெடியூல் பண்ணிக்கோங்க கைஸ். அப்போ தான் வந்து சன்ரைஸோட வியூ வந்து அல்டிமேட்டாக இருக்கும். கடல்லேருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருக்கும் கைஸ். கண்டிப்பாக நீங்கள் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க ரைடை கண்டினியூ பண்ணலாம். Every day I still remember when I was really free and all the things I lived. In the midst of the things that I left, I regret for this. It won't be the same, yeah. I never felt this way, 'cause I want. கொச்சியில் இருக்குடா போட் இல்லை, இது மீன் பிடிக்கிறதுனா. அது இறக்கி ஏற்றுவாங்கடா, அது வேலை போட்டு. கைஸ், நாங்கள் கரையை இறங்கிட்டோம். இந்த பயணம் இதோட முடிய போகுது. இறங்கிட்டு அண்ணனுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு இந்த வீடியோவை முடிச்சுப்போம். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. உங்கள் பேர்ண்ணா? பழனியா. ரொம்ப நன்றிண்ணா. இதோட இந்த வீடியோ நாங்கள் முடிச்சுக்கிறோம். கூடி சீக்கிரம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். Until then, cheers from Part Time Travelers Tamil.